Daily. Taste the Daily. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை வெளியாகியுள்ள நிலையில் அது குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையின் தலைப்பே ஆளும் அரசிற்கு தலைவரை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. அந்த அறிக்கையின் தலைப்பு இதுவாக தான் உள்ளது: மக்களை மறந்த திமுக அரசின் பட்ஜெட். இந்த தலைப்பின் கீழ் விஜய் அளித்துள்ள அறிக்கையை காண்போம். தமிழ்நாடு அரசின் 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் புதிதாக 9 இடங்களில் தொழிற்பேட்டை அமைக்கப்படும். பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை, ஈட்டிய விடுப்பு, சரண், 15 நாட்கள் வரை பணப்பலன், 10 லட்சம் வரை மதிப்புள்ள சொத்தை பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் பதிவு தொகையில் சலுகை என்பது போன்ற அறிவிப்புகளை வரவேற்கிறோம். அறிவிப்புகள் எல்லாம் நடைமுறைக்கு வருமா என்ற பலமான கேள்வி எழாமல் இல்லை. காரணம், இந்த விளம்பர மாடல் அரசின் கடந்த கால வெற்றி விளம்பர அறிவிப்புகளே. புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கல்லூரி கல்வியின் தரத்தை நிலைநிறுத்த என்ன முன்னெடுப்புகள் எடுக்கப் போகிறீர்கள்? அடிப்படையான சாலை வசதிகளை கவனிக்காமல் அன்புச்சோலை போன்ற போலி அக்கறை காட்டும் வெற்றி அறிவிப்புகள் ஏன்? கல்லூரி மாணவர்களுக்கு மீண்டும் மடிக்கணினி வழங்கப்படுவது போல பள்ளி மாணவர்களுக்கு எப்போது வழங்கப்படும் என்ற அறிவிப்பு இல்லையே ஏன்? ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பு வெற்றிடங்களை நிஜமாகவே நிரப்பும் அறிவிப்பா, இல்லை வழக்கம் போல விளம்பர மாடல் அரசின் வெற்றி அறிவிப்பா என்பது போக போகத்தான் தெரியும். அண்ணா பல்கலைக்கழக தரவரிசையில் மேம்படுத்தும் அறிவிப்பெல்லாம் இருக்கட்டும். முதலில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவிகளுக்கு முறையான பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள். மக்கள் பாதிக்கப்படாத வண்ணம் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்ற தமிழ்நாட்டு அரசின் அறிவிப்பு குறித்து இந்த நிதிநிலை அறிக்கையில் விளக்கப்படவே இல்லை. மாறாக மக்கள் நலன் சார்ந்த எந்த விளக்கமும் இல்லாமல் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கும் பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்ற அறிவிப்பு பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களுக்கு செய்யப்படும் துரோகமாகவே இருக்கும். விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் இல்லை. தேர்தல் வாக்குறுதியான கேஸ் மானியம் ரூபாய் 100 வழங்கப்படும் என்பது என்ன ஆனது என்று தெரியவில்லை. அதே போல பெட்ரோல் டீசல் விலை குறிப்பு வாக்குறுதியில் சொன்னது போல முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. மேலும் ரேஷன்களில் சர்க்கரை கூடுதலாக வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள் என்ன ஆயின என்றே தெரியவில்லை. பொதுமக்களை வெகுவாக பாதிக்கும் 2 மாதங்களுக்கு ஒரு முறை வசூலிக்கப்படும் மின்சார கட்டணம் மாதந்தோறும் செலுத்தக்கூடியதாக மாற்றப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி என்ன ஆனதோ என்று வெற்றி விளம்பர அரசுக்கே வெளிச்சம். அரசு ஊழியர்களுக்கு கூடுதல் குடியிருப்புகள் கட்டுவது இருக்கட்டும். அரசு ஊழியர்களின் லட்சக்கணக்கான குடும்பங்கள் நலன் சார்ந்த ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் முக்கிய கோரிக்கையான அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்துவது பணி நிரந்தரம் குறித்த அறிவிப்பு எதுவும் இல்லை. இந்த நிதிநிலை அறிக்கையில் பெரும்பான்மையாக ஏதேதோ அறிவிப்புகள் என்று போலித்தன்மை அதிகம் உள்ளது. ஆனால் சாதாரணமான நிலையில் இருக்கும் பொதுமக்கள் நேரடியாக பலனடையும் அறிவிப்புகள் எதுவும் அற்றதாகவே இருக்கிறது. விளம்பர மாடல் அரசின் மறைமுக முதலாளியாக இருக்கும் ஒன்றிய பாஜக அரசு பட்ஜெட்டில் டெல்லியில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டை மறந்து ஒதுக்கியது. இந்த விளம்பர மாடல் அரசோ தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களின் நலன்களை மறந்துவிட்டு ஒரு பட்ஜெட்டையே வெளியிட்டுள்ளது. இதுதான் அவர்கள் இருவரும் ஒரே மனநிலையில் கொண்ட உறவுக்காரர்கள் என்பதற்கு உறுதிப்பாடாகும். மக்களை பற்றி கவலைப்படாமல் தேர்தல் வாக்குறுதிகளை காற்றில் பறக்க விட்டு வெற்று காகிதத்தால் பட்டம் விடும் பாசாங்கு வேலையே இந்த பட்ஜெட் அறிவிப்பு. இந்த ஏமாற்று வேலைகளுக்கு எல்லாம் மக்கள் கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியாக 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இருக்கும். இதை இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசு விரைவில் உணரும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இந்த அறிக்கையை முடித்துள்ளார்.